கரும்பு ஜூஸ் ஒன்று. சண்முகம், நீ சொன்ன சாமான்லாம் வாங்கிட்டேன். வேறு ஏதாச்சும் வேணுமா? அத்தை வெத்தலை சிவில் வேணும்னு கேட்டாங்க, அதையும் வாங்கிட்டு வந்துடுங்க. சரி. இங்க பாரு, இந்த கேம் செமையா இருக்கும். டேய் நந்தா, இங்க பாரு, படிக்கிறதுக்கு போனை வாங்கி கொடுத்தா இதுங்க ரெண்டு உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்குதுங்க. அம்மா, இதனோட போன்ல எப்படிமா படிக்க முடியும்? உனக்கு ஆனாலும் வாய் தாண்டி ரொம்ப. ஐ அப்பா, அப்பா வா, அப்பா வந்துட்டாங்க, வா வா. ஏ அப்பா வந்துட்டாரு. ஏ அப்பா, அப்பா. இந்தா, இது உனக்கு. அப்பா, இதுக்குள்ள என்னப்பா இருக்கு? வா வா. ஐ பாத்துடா. ஐ இந்தா. நல்லா பாத்து. நீ ஒன்னோட கம்மி நான் பண்ணுவேன். சண்டை போடாதீங்க. எவ்வளவு இங்க பாருங்க. அம்மா, எவ்வளவு ஸ்நாக்ஸ் பாத்தீங்களா? போ போய் சாப்பிடு போ. சாப்பிட போறேன். டேய் இறங்குடா. ஹே பிள்ளைங்களா, அப்பாவே 2 வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்காரு. அவர் தொந்தரவு பண்ணாம சாப்பிடுங்களேன். சரிம்மா. ஏய், எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன், சண்டை போடாம சாப்பிடுங்க. சரி அப்பா, பிஸ்கட் வேணும், 2 சிப்ஸ் தரேன். எனக்கு பிஸ்கட் தரல, குடு. நான் தான் சாக்லேட். மச்சான், முதலாளி ஊருக்கு போயிட்டாரா? காலம்பரம் தான் ஏர்போர்ட்ல விட்டுட்டு வரேன். இந்நேரம் சிங்கப்பூர் போயிருப்பார். என்ன மச்சான் இவ்வளவு பணம் கொடுத்துருக்காரு? ஆனாலும் உங்க முதலாளிக்கு ரொம்ப நல்ல மனசு மச்சான். அவர் தான் எவ்வளவு கொடுத்தாலும் நமக்கு தான் விடிய மாட்டேங்குதே. 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. மச்சான், இதுல 30,000 ரூபாய் இருக்கு. அட்டையை வேற நாளைக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும். அங்க எவ்வளவு செலவாக போகுதுன்னு தெரியல. நடுவு ஆளுங்களுக்கும் நம்ம இன்னும் காசு கொடுக்கவே இல்லை. அப்பா, 15 நாள் எங்கப்பா போனீங்க? சொல்லுங்கப்பா. சொல்லுப்பா. சொல்றேன். இந்த பாரு, முதல் நாள் முதலாளி மேடம் அவங்க பசங்க எல்லாம் இந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாங்க. இவ்வளோ பெருசாக இருக்கு பார்த்தியா? இங்கே போய் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டுட்டு இந்த பார், இந்த மால் பெரிய மால், இந்த மாலுக்கு போயிட்டு அவங்க பசங்கள்லாம் இந்த பாரு, இங்கே பாருங்க பாரு, இந்த கேம் சென்டர் குழந்தைங்க விளையாடுற இடம், அதில் போய் விளையாடினாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பீச்சுக்கு போனோம். பீச்சில் போயிட்டு கடல் தண்ணியிலலாம் விளையாடிட்டு கடல் மண்ணெல்லாம் குழந்தைங்க புரண்டு விளையாடி, அப்புறம் அங்கே விற்கிற ஐஸ்கிரீம், மாங்காய், தேங்காய், பட்டாணி, மீன் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. அப்பா, அப்போ நாங்கள்லாம் அங்கே போக முடியாதாப்பா? ஏன் போகலாமே. எங்களெல்லாம் எப்பப்பா கூப்பிட்டுட்டு போவ? நீ மட்டும் உங்கள் சார் கூட போய் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வந்துடுற. அப்பா, எப்பப்பா எங்களெல்லாம் அங்கே கூட்டிட்டு போவ? அப்பா, எங்களெல்லாம் அங்கே கூட்டிட்டு போக மாட்டியாப்பா? போகலாம்டா செல்லம், எல்லாரும் போகலாம், வாங்க. அப்பா அழைச்சிட்டு போகிறேன். சரிப்பா. ஏங்க, நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீங்க போயிட்டு வந்த எதையும் அந்த பிள்ளைங்க கிட்ட சொல்லாதீங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. 2 நாள் போனா இங்க டீ குடிக்கிறதுக்கே வழி இல்லையா? நம்ம பாடம் அப்படி இருக்கு. இந்த லட்சணத்துல சென்னைக்கு வேற கூட்டிட்டு போக போறாங்களாம். வாங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டு படுக்கலாம். தன்னானதானே தானானதானே தானானதானே தன்னனனனானே நானானனானே நானானனானே.
மல்லிப்பூ பாத்தி கட்டி மனம் நிறைய பூவச்சுடி மகராச பெத்த பொண்ணே அன்ன பொண்ணு நடையே நீ மறி கொழுந்தா வடலாமோ சின்ன பொண்ணு நடையே ஏ செண்பகத்து நடையே அவ சின்ன பொண்ணு நடையே. கார் ஓட்டுறாரு. ஆமாக்கா, பேன் பார்த்த கையும் பேனா பிடிச்ச கையும் சும்மாவா இருக்கும். அதான் ஏ மச்சான், காரை ஓட்டுனது போதும், வா வந்து சாப்பிடலாம். நீ பச்சை குத்தி கணவனோட பெறெழுதி கணவ சரியா இருந்தா அன்ன பொண்ணு நடையே நீ கை நீட்ட காரணமோ சின்ன பொண்ணு நடையே ஏ செண்பகத்து நடையே அவ சின்ன பொண்ணு நடையே. ஏரோட்ட வந்து புட்டு காரோட்டம் மச்சானுக்கு கருவாடும் கஞ்சியும் தான் கொண்டு வந்த புள்ள ஏன் செண்பகத்து புள்ள கஞ்சி கொண்டு வந்த புள்ள கஞ்சி கொண்டு வந்த புள்ள தன்ன நன்ன நானே. என்ன மாப்பிள்ள, உழவு மாடெல்லாம் புதுசாக இருக்குது, எப்போ வாங்கினா? ஐயா நம்மளது இல்லை, முத்துக்காலது. சும்மா கிடக்குதே, உழுது பார்க்கலாமேன்னு ஓட்டியிருந்தேன். வீட்டு வேலை ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா, முடிக்காமல் வச்சுருக்கா. பிள்ளையெல்லாம் வளர்ந்துக்கிட்டு வேற இருக்குது, படுக்கக்குள்ளே கொஞ்சம் சிரமமாக இருக்கும்ல, பார்த்து முடியப்பா. இலவச வீட்டு திட்டம்னு அரசாங்கத்தில் அப்ளை பண்ணேன். 1.25 லட்சம் ரூபா ஸ்கீமு. அதை வாங்குறதுக்கு அவங்ககிட்ட கொடுத்தது போக கைக்கு வருது 1 லட்சத்து சொச்சம் தான். அதை வச்சு அஸ்திவாரம் கூட போட முடியாது. ஏதோ முதலாளி அப்பப்போ பணம் அனுப்புகிறாரு, பொழப்பு ஓடுது. பரவாயில்லப்பா, உனக்குனாச்சும் முதலாளி பணம் கொடுத்து உதவுறாரு. இப்போ விற்கிற விலைவாசிக்கெல்லாம் என்ன மாதிரி ஆளுக கட்டுறதுன்னா எல்லாம் மேலே இருக்க ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். என்னது மேலே இருக்கோண்ணா? நீ 500க்கும் 1000க்கும் ஓட்டை விற்றுட்டு அப்புறம் மேலே இருக்கும் உன்னை வந்து எப்படி பார்ப்பான்? போமாம்மா வாங்கண்ணா. நடக்கிறது தான் நடக்கும். ஏடி செண்பகம், உன் வீட்டுக்காரு கார் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு எவளையாவது ஓட்டிட்டு வந்துட போறாருடி, ஒரு கண்ணு வச்சுக்கோ. போடி இவளே, அவர் அந்த காரை கூட கட்டிட்டு திரிவாரே தவிர எவ பின்னாடி சுத்த மாட்டாரு. என் வீட்டுக்கார பத்தி எனக்கு தெரியும். ஆமா, அங்க எப்படி உன் வீட்டுக்காரு மேஸ்திரி வேலை தானே பாக்குறாரு? சித்தால கட்டிக்கிட்டு சின்ன வீடு வச்சுக்கிட்டு தெரிய போறாரு, பார்த்து நடந்துக்கோ. என் வீட்டுக்கார சமையல் கட்டுல கூட என்ன சமைக்க விட மாட்டாரு. அடிப்பாவி, உன் வீட்டுக்காரு பூக்கடை தானே வச்சிருக்காரு. பூவை மொளமொளமா விற்கிறேன்னு எவளுக்காவது பூவை மொளமொளமா கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுக்க போறாரு, பார்த்து வச்சுக்கோத்தா. அடி போடி இவளே, என் வீட்டுக்காரரு பூவெல்லாம் கொண்டு வந்து என் தலையில வச்சு விட்டு பாயிலையும் போட்டு அவர் படுத்துற பாட்டுல என் வெள்ளா எலும்பே பூவா நசுங்கி போகுது. பாவி எப்படி பேசுறா பாருக்கா.